கவலையா இருக்கேன், இப்போ ஆண்டோடைய வார்த்தையை பேச முடியுமா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி வரலாம். வருதா? அதுதான் வரலையா? இல்லை எனக்கு மட்டும் தான் வருதா? சில பேர்த்துக்கு வரலாம்ல. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை பேசி தான் ஆகும். உங்களுடைய வாயை நரக அக்கினிக்கு கொடுக்கக்கூடாது. நரக அக்கினி பார்த்தோம்ல, பிசாசு எடுத்து வந்து நரக அக்கினி நம்ம வாயில் வைக்க பார்ப்பான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை தான் பேசணும். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான் அமைதியாகிடுறேன். இப்போ நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் மைண்டு, உங்கள் மனசு எதை கேட்கும்? நான் பேசுறதை யோசிச்சுட்டு இருக்குமா, இல்லை நீங்கள் பேசுறதை கேட்குமா? நீங்கள் பேசுறதை கேட்க ஆரம்பிச்சோம்ல, கரெக்டா இல்லையா? நல்ல யோசிச்சு பாருங்க. நல்ல இது ஒரு கேம் மாதிரி. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் கேட்குறீங்க. நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ ஐயா பேசுறான்னு வச்சுக்கோங்க. ஐயா பேசும்போது அவர் மனது வந்து அவர் பேசுறதை கேட்குமா, இல்லை வேற எதையாவது யோசிக்குமா? அவங்க பேசுறதை கேட்கும்ல. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். அப்ப நீங்க கவலையா இருந்தாலும், மனசு பாரமா இருந்தாலும், மனசு துக்கமா இருந்தாலும், கோபமா இருந்தாலும், டக்குன்னு சட்டுன்னு ஆண்டோடைய வார்த்தை எடுத்து அறிக்கை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மைண்ட் எதை கவனிக்க ஆரம்பிச்சிடும்? நீங்க என்ன பேசுறீங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்க மூளைக்கு அந்த தகவல் போயிடும். இவன் வந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான், வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தகவல் போனோடனே அந்த மூளை வந்து உடம்புக்கு அந்த செய்தியை பரப்பிடும். அப்போ உடம்பு முழுவதும் அந்த நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ உடம்பு செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா, மூளை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்ல விதமா மாறுமா மாறாதா? மாறிடும்ல. ஹல்லேலூயா.